ஸ்ரீராம ஜெயம் மா கண்மணி பதிவு எண் 809 திண்டுக்கல். தலைப்பு 6. ராவணனின் வீழ்ச்சி ஆணவத்தின் தோல்வியா தர்மத்தின் வெற்றியா? ஜெயன் விஜயன் இருவரும் வைகுண்டத்தின் துவாரபாலகர்கள், அதாவது வாயில் காப்போர். ஜனகாதி முனிவர்களிடம் அபச்சாரப்பட்டு அவர்களிடம் மரியாதை குறைவாக நடந்து அதனால் பூமியில் 3 ஜென்மங்கள் பிறக்கும்படியான சாபம் பெறுகின்றனர். சாப விமோச்சனமாக மகாவிஷ்ணுவின் மூலமாகவே சம்ஹாரம், அதாவது மரணம் என்ற வரமும் பெற்றனர். இவர்களே ராவணனாகவும் கும்பகர்ணனாகவும் பூமியில் பிறக்கின்றனர். ராவணன் தன்னுடைய மமதை, அகங்காரம், பிறன்மனை நாடும் காமம் இத்தகைய அதர்மத்தில் செல்லும் சமயம்தான் ராமாவதாரம் ஏற்பட்டு ராவணவதம் நடக்கிறது. ராவணனின் சிறப்பை பார்ப்போம். ராவணன் தீவிர சிவபக்தன், எப்பொழுதும் திருநீறு அணிந்திருப்பவன். ராவணனை போன்றே அவன் மனைவி மண்டோதரியும் சிறந்த சிவபக்தை. இலங்கை என்றும் அழியாமல் இருக்க சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தான் ராவணன். தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் ஆத்மலிங்கத்தினை ராமனுக்கு தந்தார். ராவணனின் 10 தலைகளின் சிறப்பு என்னவென்றால், ராவணன் 10 துறைகளில் தலை சிறந்தவனாக விளங்கினான். சிறந்த வீணை வித்வான், சிறந்த சிவபக்தன், சிறந்த போராற்றல் கொண்ட வீரன் போன்ற 10 குணாதிசயங்கள் கொண்டவன். ராவணனின் வீழ்ச்சிக்கான காரணங்கள் என்னவென்றால், இலங்கையின் உண்மையான அரசன் குபேரன். ராவணன் குபேரனிடம் இருந்து இலங்கையை பிடுங்கிக் கொண்டு துரத்திவிட்டான். தனது தங்கை சூர்பனகையின் கணவன் வித்யஜித்தை கொன்று சூர்பனகையின் வஞ்சகத்திற்கு ஆளானான். ராவணன் தன் சகோதரன் குபேரனின் மருமகளான ரம்பையை அவளது விருப்பத்திற்கு மாறாக பலாத்காரம் செய்தான். இதன் மூலம் விருப்பமில்லாத பெண்ணை ராவணன் தொட்டால் தலை வெடித்து சிதறிவிடும் என்ற சாபமும் பெற்றவன் ராவணன். இதன் காரணமாக சீதையை தொட்டால் தலைவெடித்து சிதறிவிடும் என்ற பயத்தில்தான் கடைசி வரை ராவணன் சீதையை தொடவில்லை. ஸ்ரீராமனின் பராக்கிரமத்தை அறிந்தவன் ராவணன். சீதையை கவருவதற்காக ராமனிடம் போரிட்டால் ராவனின் தோல்வி நிச்சயம். ஒருவேளை ராமனிடம் போரிட்டு ராவணன் வென்றால் சீதை தீக்குளித்து விடுவாள். அதனால் எப்படி பார்த்தாலும் சீதையை கவரும் ராவணனின் நோக்கம் ஸ்ரீராமனிடம் நேரில் மோதுவதால் நிறைவேறாது. எனவே சூழ்ச்சியான முறையில் சீதையை கவருவதுதான் உசிதம் என்று நினைத்து தனது மாமன் மாரீசன் உதவியை நாடுகிறான் ராவணன். ஸ்ரீராமனை பற்றி தெரிந்த மாரீசன் ராவணன் கூற்றை மறுத்து இந்த அடாத செயல் வேண்டாம் என்ற அறிவுரை கூறினான். ஆனால் ராவணன் கேட்கவில்லை. வேறு வழி தெரியாத மாரீசன் பொய்மானாக சென்று ராமர் கையால் மாண்டான். பிறகு ராவணன் சீதையை பர்ணசாலையுடன் பெயர்த்து இலங்கைக்கு கவர்ந்து செல்கிறான். கம்பர் ராவணனை பற்றி கூற்றை பார்ப்போமா? முதலாக ராமனுடன் போரிட்டு ராவணன் தோற்கிறான். போரில் அஸ்திரங்களை இழந்து புறமுதுகு காட்டி இலங்கைக்கு திரும்புகிறான். அப்பொழுது கூட அவன் ஜானகி நகுவை என்று ராவணன் நாணுகின்றானா. இதை கம்பர் ராவணன் தன் தோல்வியை பற்றி வெட்கப்படவில்லை. காமம் அவன் கண்ணை மறைத்து ஜானகி நகுவாளே என்று எண்ணி ராவணன் கவலைப்பட்டான். எனவே தனது வீரத்தை கழுத்தே போட்டு நின்றான் என்று வர்ணிக்கிறார். எனவே அவன் வீழ்ச்சிக்கு காரணம் அவனது தகாத காமமே. ராவணன் தன் மனைவி மண்டோதரி, தம்பிகளான விபீஷணன், கும்பகர்ணன் இவர்களின் அறிவுரைகளையும் பொருட்படுத்தாது புறக்கணித்தான். நவ கிரகங்களை பகைத்து அவர்களுடைய வஞ்சக பகையையும் பெற்றான் ராவணன். போரில் ஸ்ரீராமன் தன்னை வென்று நிராயுத பாணியாக்கிய பிறகும் அவன் வலிமை இழந்து திருந்தாமல் அவன் தான் திருந்து அழித்த சந்தர்ப்பங்களையும் நழுவ விட்டு மாண்டான். இப்படி ஆணவம், காமம், பொறாமை, வஞ்சகம் போன்ற துர்க்குணங்களே அவனுடைய வீழ்ச்சிக்கு காரணமாய் இருந்தது.
அவனது துர்க்குணங்களாலும் ஆணவத்தாலும் தான் அவன் வீழ்ந்தான் என்ற போதிலும் அதர்மத்தின் தோல்வி என்பது தர்மத்தின் வெற்றியாகத்தான் கருதப்படும் என்று பதிவு செய்து என் உரையை நிறைவு செய்கிறேன். ஓம் ஸ்ரீராம், ஜெயராம், ஜெய ஜெயராம், ஜெய் ஸ்ரீராம். நன்றி.